அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரி கடுகமும் என் பொருளும் செய்யுள் எண் 12. இதனுடைய தலைப்பு என்ன நல்லாதனார் கொடுத்திருக்கிறார் என்றால் நன்மை அளிப்பவை என்று கொடுத்திருக்கிறார். அந்த தலைப்பின் கீழ் தாழாளன் என்பான் கடன்படா வாழ்பவன், வேளாளன் என்பான் விருந்து இருக்க உண்ணாதான், கோளாளன் என்பான் மறவாதான், இம்மூவர் கேள் ஆக வாழ்தல் இனிது. தீவிர முயற்சி உடைய கடின உழைப்பாளி கடன் வாங்கி வாழ மாட்டான். பிறருக்கு உதவி செய்யும் விவசாயி விருந்தினர் இருக்கும் போது தான் மட்டும் உண்ண மாட்டான். இந்த உலகத்தை ஆள்பவன் மறதி உடையவனாய் இருக்க மாட்டான். இப்படிப்பட்ட மூவரையும் நண்பனாக கொண்டு வாழும் வாழ்க்கை இனிதானது என்று நல்லாதனார் சொல்கிறார். கடன் வாங்காம எப்படிங்க வாழ்றது? சில பேரு பிறந்த பிறவியே கடன் வாங்கறதுக்கு தான் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பக்கத்து வீட்டில் போய் பால் வாங்கறதாகட்டும், சோப்பு வாங்கறதாகட்டும், அடுத்த தெரு வரைக்கும் போய் அரிசி வாங்கறதாகட்டும், அலுவலகத்தில் வந்து பணம் வாங்கறதாகட்டும், ஏதாவது ஒரு விழாக்கு செல்லணும்னா தங்க நகை கூட கடன் வாங்கறதாகட்டும், வங்கி எவ்வளவு கொடுக்குதுனாலும் கொடுக்கிற வரைக்கும் கடன் வாங்கறதாகட்டும், இவ்வளவுதாங்க. நாடே கடன் வாங்குது, மாநிலமே கடன் வாங்குது, அரசாங்கமே கடன் வாங்குது. அப்புறம் தனி மனுஷன் கடன் வாங்காம இருப்பானா என்ன? அதனால கடன் வாங்குவது என்பது சரி என்றுதான் பலரும் எண்ணுவோம். ஆனா கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கம்பன் சொல்லியிருப்பார். இப்பெல்லாம் கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் எழுதுனா கரெக்டா இருக்கும். ஆனா கடன் வாங்குறவங்க கலங்குற மாதிரியே தெரியலீங்க. அவங்க பாட்டுக்கு வாங்குறாங்க, இங்க வாங்கி அங்க கடன் அடைக்கிறாங்க, அங்க வாங்கி இங்க கடன் அடைக்கிறாங்க. யார் நெருக்கிறாங்களோ அவங்களுக்கு பணம் வந்து இன்னொருத்திட்ட வாங்கி கொடுத்துறாங்க. இப்படி ஊர் ஊரா போய் சொல்லிக்கிட்டு ஊர் ஊரா கடன் வாங்கிட்டு சில ஜென்மங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட ஜென்மங்களுக்காக எழுதிய வரியா இது என்ற ஐயப்பாடு எனக்கு உண்டு. தாளாளன் என்பவன் கடன்படா வாழ்பவன் என்று சொல்லுகிறார் நல்லாதனார். தாளாளன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? மிகுந்த முயற்சி உடையவன், ஊக்கமுடையவன், சிறந்த செயலாளி, உழைப்பாளி என்று எடுத்துக்கொள்ளலாம். தாளாளர் என்றால் கரஸ்பாண்டன்ட், ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய கரஸ்பாண்டன்ட், தலைமைத்துவ நிர்வாகி, மேலாளர், உரிமையாளர், எப்படி வேணா எடுத்துக்கலாம். அது வந்து கரஸ்பாண்டன்ட், அது வந்து தாளாளர். தாளாளன் என்றால் அவன் கடின உழைப்பாளி, சோம்பல் இல்லாதவன் என்று பொருள். அவன் வந்து கடன் வாங்க மாட்டாங்க. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், கடன் வாங்காத. அவர் கடன் வாங்காம தான் வாழ்ந்தார். அவருக்கு என்ன வருமானமோ அதுக்குள்ளதான் செலவு பண்ணுவார். கடன் வாங்கினா வட்டிக்கு மேல வட்டி கட்ட வேண்டியது இருக்கும். அந்த வட்டி குட்டி போடும், அந்த குட்டி முதலையும் சேர்த்து சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவார். அதனால நானும் அதை கடைபிடித்து வாழ்வோம். அப்ப எல்லாருமே அப்படி வாழ்ந்தா இந்த வங்கிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும், இந்த பினான்ஸ் கம்பெனி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்குறியும் வரும். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காம வாழுங்க. அதுதான் நல்லாதனார் சொல்றாரு. அவன் தான் மிகச்சிறந்த உழைப்பாளி. ஏன்னா அவன் உழைப்பின் மூலமாக வரும் பொருளை சேமித்து வைக்கிறான். அதன் மூலம் அவனுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறான். கடன் வாங்கி அவன் செலவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. வரவு எட்டனா செலவு பத்தனா கடைசியில் துண்டனா என்று கண்ணதாசன் எழுதியிருப்பார். அந்த மாதிரி கடன் வாங்கி நிலைமைக்கு ஆகக்கூடாது. இரண்டாவது ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா வேளாளன். வேளாளர் என்பது விவசாயியை குறிக்கும் அல்லது உதவி செய்பவர்களையும் குறிக்கும். வேளாண்மை என்பதற்கு இரண்டு பொருள் உண்டு. விவசாயம் செய்வது, உதவி செய்வது என்று பொருள். வேளாளர் என்று ஒரு சமூகமே இருக்கிறது. குங்கு வேளாளர், இசை வேளாளர், சோழிய வேளாளர், துழு வேளாளர் என்று பல பிரிவுகள் அதில் இருக்குது. இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து என்ன சொல்றாரு நல்லாதனார்னா, விருந்து வந்து இருக்கும் பொழுது அவனை வந்து வெளியில குறை வச்சுட்டு தான் மட்டும் உள்ளுக்குள்ள அப்புக்குன்னு சாப்பிடக்கூடாது. எங்க அவன் கேட்டுருவானோ, இருக்கிறதே 2 இட்லி தான், அவனுக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னு சாப்பிடக்கூடாது. இருக்கிறது கொஞ்சம் எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டு நீ சாப்பிடு. அப்படி வாழ்பவன் தான் வேளாளன் என்றால் ஒரு சமூகத்தை குறிப்பது அல்ல, அது அவர்களுடைய குணநலத்தை குறிப்பது, உதவி செய்வதை குறிப்பது, விவசாயிகளை குறிப்பது. கோளாளன் என்பான் மறவாதான். மறதி இல்லாத மனிதன் தான் கோள் ஆள வேண்டும். இந்த பூமியை ஆள வேண்டும், இந்த உலகத்தை ஆள வேண்டும், மக்களுடைய உள்ளங்களை ஆள வேண்டும் என்றால் மறதி இருக்கக்கூடாது. இது அரசனுக்கு மட்டும், அரசுக்கு மட்டும், முதல்வருக்கு மட்டும், பிரதமருக்கு மட்டும் பொருந்தப்படாது. நல்ல ஊக்க பேச்சாளர் இருக்கிறார் அல்லவா, பலருடைய மனதில் ஆளுமையை செய்கிறார் அல்லவா, முன்னாள் தலைமைச் செயலாளர் அண்ணன் இறையன்பு போன்றவர்கள், அவர்களுக்கு மறதினாவே என்னன்னு தெரியாதுங்க. எப்ப கேட்டாலும் எதை வேணாலும் எடுத்து விடுறாங்க. 2 மணி நேரம் எதையுமே பார்க்காம படிக்கிறாங்க. அவ்வளவு நினைவு சக்தி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் கோளாளர் அல்லது கோளாளன். இந்த மூன்றையும் கேளாக நண்பராக நீ வாழ்ந்தால் உன் வாழ்க்கை இனிக்கும் என்று சொல்கிறார். எந்த மூவரையும்? கடின உழைப்பாளி,
உதவி செய்பவன், மறதி இல்லாதவன். இந்த மூவரையும் நீ நண்பனாக சேர்த்துக்கொள். தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன், வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான், கோளாளன் என்பான் மறவாதான், இம்மூவர் கேடாக வாழ்தல் இனிது. நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினி திரளையா, விழி அகாடமி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.